மாணவர்களின் குழப்பத்தை தெளிவுபடுத்தியதா டிஎன்பிஎஸ்சி. நம்ம மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஆட்சி மாற்றம் வந்ததுனால டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் வந்து ஏற்கனவே வெளியிடப்பட்ட அந்த வருடாந்திர அட்டவணை ஆனுவல் பிளானர் படி நடக்குமா இல்லை வேறு ஏதாவது மாறுதல் வருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னோம், இல்லைங்க அந்த ஆனுவல் பிளானர் படி மோஸ்ட்லி நடந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஆனுவல் பிளானரில் வந்து மே 20, 2026 அன்னைக்கு ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு, நேர்முக தேர்வு அல்லாத பணியிடங்கள் வெளியிடப்படும் அப்படின்னு ஆனுவல் பிளானில் இருந்துச்சு. அதே மாதிரி மே 20, 2026 அன்னைக்கு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்குது. ஓகேங்களா, இதில் என்ன அப்படின்னா தேர்வுக்கான தேதியை டிஎன்பிஎஸ்சி குறிப்பிடலை. ஆனுவல் பிளானரில் வந்து 3/8/2026 அப்படின்னு தேர்வுக்கான தேதி இருந்துச்சு. பட் நோட்டிஃபிகேஷனில் தேர்வுக்கான தேதி குறிப்பிடலை. எது எப்படியோ நோட்டிஃபிகேஷன் சொன்ன டைமில் வந்திருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் கிட்டத்தட்ட ஒரு 46 வகையான பணிகளுக்கு மொத்தம் 461 காலி பணியிடங்களுக்காக இந்த தேர்வு நடக்க போகுது. உதவி பொறியாளர், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வேளாண்மை துறை சார்ந்தவங்க, இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குரூப் 2 லெவல் ஆஃபீஸர்ஸாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதில் வந்து தேர்வு பார்த்திங்க அப்படின்னா 2 பேப்பர் இருக்கும். ஒரு பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ் பேப்பர் 1, அது வந்து நம்மளுடைய நார்மல் ஜிஎஸ். அது வந்து ஒரு 150 மார்க்குக்கு, அதாவது 300 மார்க்கு தான் நடக்கும். 150 தமிழ் இருக்கும், தமிழ் நமக்கு தேவையில்லை, அது எலிஜிபிலிட்டி மட்டும்தான். கால்குலேஷன் வந்து 150 ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் மார்க் எடுத்துக்கிறது. பேப்பர் 2 அப்படிங்கிறது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் ட்ரிபிள்இயாக இருந்தீங்கன்னா ட்ரிபிள்இ, அக்ரிகல்ச்சராக இருந்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேப்பரு, கெமிஸ்ட்ரியாக இருந்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் பேப்பர், அது ஒரு 300 மார்க்கு. மொத்தம் 450 மார்க்கு. 450க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அஸ் பர் த ரிசர்வேஷன் உங்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பொறியியல் படித்த மாணவர்கள் மற்றும் பிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இன்டர்வியூ கிடையாது அப்படிங்கிறதுனால நீங்கள் எக்ஸாமில் என்ன மார்க் எடுத்தீங்களோ அதை வச்சே போயிடலாம்.